ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவுண்டக்கிங். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெஸ்ட்டு ட்ரான்ஸ்பரண்ட் இமேஜ் கன்வெர்ட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எதுக்காக பார்க்குறோன்னா, ஒரு நார்மல் இமேஜை ட்ரான்ஸ்பரண்ட் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, நிறையா வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் நம்ம பெஸ்ட்டு 3 காட்ட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் பார்த்தீங்கன்னா transparent.imageonline.co அப்படின்ருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு யூடியூப் லோகோ வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாற்றி காட்டுறேன். அதை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக. ஸோ இப்போ வாங்க செலக்ட் இமேஜ் கொடுங்க. செலக்ட் இமேஜ் கொடுத்தோன்னே நான் டவுன்லோட்ஸில் இருக்குது யூடியூப் லோகோன்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த கலர் பிளாக் ஆகணுமோ, இப்போ எந்த கலர் ட்ரான்ஸ்பரண்ட், இப்போ நான் ரெட்டு கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரெட்டு ட்ரான்ஸ்பரண்ட் எடுத்து அதோடு சேர்ந்துருது. ஆனால் எனக்கு அது வேணாம் அப்படின்னா இப்போ நம்ம திருப்பி ரீலோட் பண்ணிட்டு நான் உங்களை காட்டுறேன் எந்த கலரை சூஸ் பண்ணோம் அப்படின்னு. செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே இப்போ எனக்கு ஒயிட் கலர் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகணும் அப்படின்னா நான் ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் ஆகும் பாருங்க. அந்த கலர் ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கணுமோ அவ்வளோ அதிகமாக வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், இப்போ ரொம்ப சரியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் டவுன்லோடு கொடுக்குறேன் பாருங்கள். அது உங்களுக்கு இப்போ ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சுது. இது வந்து நீங்கள் வீடியோலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக நம்ம வீடியோவில் வாட்டர் மார்க் மாதிரி கீழே யூஸ் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெப்சைட் வாங்க போகலாம். இது நீங்கள் நான் 3 காட்டுறேன், உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் pngtools.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. இதில் வந்து இப்போ யூடியூப் லோகோ இதில் சூஸ் பண்ணுறேன். நான் சூஸ் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது இப்போ ரொம்ப பவர்ஃபுல். இன்னொன்று ட்ரான்ஸ்பரண்ட் கலர் நம்மளுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல கிளிக் பண்ணோம். இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சேவாஸ் கொடுத்து டவுன்லோட் கொடுக்கலாம். இப்போ டவுன்லோட் கொடுத்து நான் ஓப்பன் கொடுக்குறேன். பாருங்க, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்துங்க. இப்போ இந்த பிஎன்ஜி வந்து உங்களுக்கு செம்மையாக இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா அந்த வெப்சைட்டோட இந்த வெப்சைட் உங்களுக்கு அதிகமாக ட்ரான்ஸ்பரன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வெப்சைட் போகலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ சொல்லிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வீடியோவில் வாட்டர் மார்க் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் லோகோ ஆட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டாக போட்டுட்டு ஈஸியாக நம்ம வாட்டர் மார்க்கு ஃபுல்லாக என்ட்ரு வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெப்சைட் பார்த்திங்கன்னா remove.bg அப்படின்னு. இந்த இடத்துல அப்லோட் இமேஜ் கொடுங்க. அப்லோட் இமேஜ் கொடுத்தோன்னே யூடியூப் லோகோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணோடனே பார்த்துங்க, இப்போ செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் இதே காட்டுது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் எடிட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம் அப்படின்னா நம்ம எதுவுமே எடிட் பண்ண வேணாம், பேக்ரவுண்ட் நம்மளுக்கு ரிமூவ் ஆகி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம டவுன்லோட் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் கொடுத்தோன்னே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இது எல்லாமே பிஎன்ஜியில் தான் டவுன்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்களா, இது நம்ம பார்த்த வெப்சைட்லேயே இந்த ஒரு வெப்சைட் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அக்யூரேட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் மற்றதெல்லாம் காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இது வந்து எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து அதோட கிளியர்னஸும் இதோட கிறிஸ்பினஸும் பாருங்கள். இது நல்லா ஷைனிங்காக நல்லா கரெக்டாக இருக்குது ட்ரான்ஸ்பரண்ட்டாக. இது எதுக்காக பேக்ரவுண்ட் வந்து பேக்கில் இருக்குன்னா நம்ம டிஃபால்ட்டாக எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. இதை பார்த்தீங்களா, இப்போ நான் இது வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ இப்படி வைக்கிறேன். சிஸ்டமில் சேவ் ஆகிறது வந்து இப்படி தான் சேவ் ஆகும். இது இப்படி சேவ் ஆனாலே அது ட்ரான்ஸ்பரண்ட் இமேஜ் அப்படின்னு மீனிங்கு. ஸோ இது மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 வெப்சைட் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரன்சி இமேஜ் வேணும் அப்படின்னா அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ.